கூடிய சீக்கிரமே அமெரிக்கா இந்தியா மேலையும் இந்தியாவுடைய நட்பு நாடுகள் மேலையும் பொருளாதார தடை விதிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. போர் தொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான காரணங்களா சிலர் முன்வைக்கிற விஷயங்களை நான் இப்ப சொல்றேன். எந்த நாடு தன்னுடைய வர்த்தகத்துக்காக டாலரை பயன்படுத்தாம தங்களுடைய கரன்சிகளையே பயன்படுத்த போகிறோம்னு சொல்லுதோ, அதாவது கச்சா என்ன டாலர்ல வாங்காம தங்களுடைய கரன்சி மதிப்பிலேயே வாங்க போறேன்னு அறிவிக்குதோ, அவங்க மேல அமெரிக்கா ஏதாவது நொண்டி சாக்க சொல்லி போற தொடங்குவாங்க. சரி, அதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இந்தியா டாலர்ல தானே வர்த்தகம் பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? வர்ற செப்டம்பர் 2026 18வது பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கிற 5 நாடுகளோட மேலும் 11 நாடுகள் இதுல இணைய போகுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அதாவது உலகளாவிய வர்த்தகத்தை டாலர்ஸ்ல பண்ண வேணாம், அந்தந்த நாடுகளுடைய கரன்சி மதிப்பிலேயே பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்க போறதா சொல்றாங்க. இப்ப கரண்ட்ல ஸ்விஃப்ட்ன்ற கோடை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அனுப்புறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்விஃப்டோட 8 அல்லது 11 இலக்க குறியீடு அவசியம். இந்த சிஸ்டத்தை மாத்தி பிரிக்ஸ் கூட்டணியில இருக்கிற நாடுகள் டாலர்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம அந்தந்த நாடுகளுடைய கரன்சிலேயே பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்க போறதா சொல்றாங்க. இந்த பிரிக்ஸ் திட்டம் அமலாச்சுன்னா அமெரிக்காவுக்கு பெரும் நஷ்டமாகும், பெரும் பின்னடைவும் அமெரிக்கா அடையும்னு சொல்றாங்க. நிச்சயமா அமெரிக்கா இதை ஏத்துக்காது. என்ன செய்ய போகுதுன்னு தெரியல அமெரிக்கா. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.